Today I am going to teach one of the most important grammar topic. At the same time, it is an easy topic. அதாவது என்னன்னா இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இல்லையா? இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன? எதெல்லாம் நம்ம வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம்? வாட் ஆல் த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் இன் இங்கிலீஷ்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை ப்ரெசன்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்ல எப்படியெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்றது, இதுக்கு என்னென்ன விதமான டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்த்துருவோம். வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். What do you mean by B form verbs? முதல்ல பி அப்படின்னா அந்த வேர்டோடைய அர்த்தம் வந்து தமிழ்ல என்ன அதை முதல்ல பார்த்துருவோமா? பி அப்படின்னா இரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தமிழ்ல அதோடைய பொருள் வந்து இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ நம்ம நார்மலாவே வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸ் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்னா ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி, இதெல்லாம் தான் நம்ம வந்து பெரும்பான்மையா நம்ம வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸா யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த ஆம், இஸ், ஆரை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லையும், வாஸ், வேற வந்து பாஸ்ட் டென்ஸ்லையும், வில் பியை வந்து ஃபியூச்சர் டென்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை பார்ப்போம், அதுக்கப்புறமா பாஸ்ட் டென்ஸை பார்ப்போம், தென் அதுக்கப்புறம் ஃபியூச்சர் டென்ஸை பார்ப்போம். முதல்ல நம்ம பி ஃபார்ம் வேர்ப்ஸ்னா என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னா, பி ஃபார்ம் வேர்ப்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் டு யூ மீன் பை ஸ்டேட் வேர்ப்ஸ்? அப்ப ஸ்டேட் வேர்ப்ஸ்னா என்ன? அதாவது ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னா இது எதுவுமே வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் கிடையாது. ஆக்ஷன் வேர்ப்ஸ், வேர்ப்னா என்ன? வினை தானே. ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்றது, நீங்க அதை கவனிக்கிறது, எழுதுறது, பாடுறது, பேசுறது, நடக்கிறது, இது எல்லாமே ஒரு விதமான செயல்கள் தானே. இதெல்லாம் தான் நம்ம வந்து வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ப்ஸ், செய்யக்கூடிய செயல்கள். ஆனா இந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸை நம்ம வந்து ஸ்டேட் வேர்ப்ஸ்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த ஸ்டேட் வேர்ப்ஸ்னா என்னன்னா, ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது இதே மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸ் கிடையாது. இதை நம்ம வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தவங்களுடைய நிலையோ அவங்களுடைய நிலைமையை பத்தியோ சொல்றது. ஸ்டேட் வேர்ப் அப்படிங்கிறது என்னன்னா, டிஸ்கிரைபிங் ஸ்டேட்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ், ஒருத்தவங்களுடைய நிலைமையை பத்தி சொல்றது. அதே மாதிரி அவங்களுடைய ரோல்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க என்னவா இருக்காங்க, அவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன, அவங்க என்னவா இருக்காங்க, அவங்களுடைய ப்ரொஃபஷனல் பத்தி பேசுறது. அதே மாதிரி அவங்க இருக்கக்கூடிய லொகேஷன், அந்த லொகேஷன்ஸ் பத்தி பேசுறது. அவங்களுடைய எமோஷன்ஸ், குவாலிட்டிஸ், இதை பத்தி எல்லாம் பேசுறது. இதெல்லாம் தான் நம்ம வந்து ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இப்ப நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிரும் இது எல்லாமே ஸ்டேட் வேர்ப்ஸ் தான், ஆக்ஷன் வேர்ப்ஸ் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பி ஃபார்ம் வேர்ப்ஸ்ல பிரசன்ட் டென்ஸ்ல ஆம், ஈஸ், ஆர், பிரசன்ட் டென்ஸ்ல ஆம், ஈஸ், ஆர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் பி ஃபார்ம் வேர்ப்ல. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்ததுன்னா ஆம் யூஸ் பண்ணணும். ஹி, ஷி, இட் வந்ததுன்னா ஈஸ் யூஸ் பண்ணணும் பிரசன்ட் டென்ஸ்ல. வி, யூ, தே வந்ததுன்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ நீங்க அந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் மேக் n number of sentences. முதல்ல பி ஃபார்ம் வேர்ப் நம்ம என்ன ஸ்ட்ரக்சர்ல அப்ளை பண்றோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் வேர்ப் பிளஸ் அட்ஜெக்டிவ், அவ்வளவுதான். இதான் ஸ்ட்ரக்சர். சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் வேர்ப் பிளஸ் அட்ஜெக்டிவ், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்ப பாருங்க, ஐ எம் ஹாப்பி. ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்ததுன்னா ஆம் அப்படிங்கிற பி ஃபார்ம் வேர்ப் தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஆம். ஹாப்பி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அப்ப இது வந்து எதை குறிக்குது? ஸ்டேட் ஆர் கண்டிஷன், ஒருத்தவங்களுடைய நிலையை பத்தி சொல்லுது இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஹாப்பி அப்படிங்கிறது என்னது? ஸ்டேட் வேர்பா தான் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இது ஸ்டேட் வேர்பா இருக்கிறதுனாலதான் நாம இந்த இடத்துல ஆம் அப்படிங்கிற ஒரு பி ஃபார்ம் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஐ எம் ஹாப்பி அப்படின்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தவங்களுடைய நிலையை பத்தி அது சொல்லுது. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ எம் சேட், நான் சோகமாக இருக்கிறேன். அகைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சேட் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய நிலை, அவங்களுடைய நிலைமையை பத்தி சொல்லுது. ஐ எம் சேட் அப்படின்னு. சோ சப்ஜெக்ட், பி ஃபார்ம் வேர்ப், தென் அட்ஜெக்டிவ். கரெக்டா இருக்கா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஷீ இஸ் ஆங்க்ரி, அவள் கோபமாக இருக்கிறாள்.
இப்போ ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதனாலதான் ஈஸ் அப்படிங்கிற பி ஃபார்ம் வேர்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த இடத்துல ஆங்கிரி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஷீ இஸ் ஆங்கிரி, சப்ஜெக்ட் பி ஃபார்ம் வேர்ப் அட்ஜெக்டிவ். இந்த ஆர்டர்ல அப்படியே வருதா? ஹி இஸ் சிக், he subject, is be form verb, sick அப்படிங்கிறது adjective. அவனுக்கு உடம்பு முடியல. they are tired, அவர்கள் சோர்வாக இருக்கிறார்கள். சோ அப்ப இந்த இடத்துல tired அப்படிங்கிறது தான் என்னது? adjective. சோ அப்ப இந்த இடத்துல எதெல்லாம் நம்ம be form verbs சொல்றோம்? இந்த am is are தான் நம்ம be form verbs சொல்றோம். எதனால நம்ம இந்த am is are எல்லாம் be form verbs சொல்றோம்? இந்த சென்டென்சஸ் எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு ஆக்ஷன் verbs வந்திருக்கா? இல்ல, எல்லாமே என்னவா வந்திருக்கு? ஸ்டேட் வேர்ப்ஸா மட்டும் தான் வந்திருக்கு. சோ அப்ப அந்த ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய கண்டிஷனை பத்தியோ அவங்களுடைய நிலை தன்மையை பத்தியோ சொல்றது. சோ அப்போ ஸ்டேட் வேர்ப் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டேட் ஆர் கண்டிஷன், அவங்களுடைய நிலையை பத்தி சொல்றது. இது வரைக்கும் இப்ப கிளியரா இருக்கா? உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம பார்த்த சென்டென்ஸ்லயே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணலாமா? இப்போ she is angry அப்படின்னு பார்த்தோம்ல, இதே நம்ம இப்ப இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா மேக் பண்ணலாமா? ஒண்ணுமே இல்ல, இந்த சப்ஜெக்டையும் பி ஃபார்ம் வேர்பையும் அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். is she angry, அவள் கோபமாக இருக்கிறாளா? he is sick, is he sick, அவனுக்கு உடம்பு முடியாம இருக்குதா? they are tired, are they tired, அவர்கள் சோர்வாக இருக்கிறார்களா? ஜஸ்ட் இந்த சப்ஜெக்டையும் வேர்பையும் நம்ம அப்படியே மாத்தி ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்படித்தான் நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பி ஃபார்ம் வேர்ப்லயே சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் வேர்ப் பிளஸ் ஆர்டிகல் பிளஸ் நவுன், இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நாம இப்ப பார்க்க போறோம். she is a doctor, அவள் ஒரு மருத்துவராக இருக்கிறாள். நம்ம ஸ்டேட் வேர்ப்ல நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம்? ஸ்டேட் ஆர் கண்டிஷன், ரோல்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல. அவங்களுடைய ப்ரொஃபஷனல், அவங்களுடைய ரோல்ஸை பத்தி பேசுறது, அதுவும் ஸ்டேட் வேர்ப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ அப்ப she is a doctor அப்படின்னா அவள் ஒரு மருத்துவராக இருக்கிறாள். நெக்ஸ்ட் he is the CEO of the concern அப்படின்னா இந்த ஆபீஸ்ல அவர்தான் வந்து CEO, இவர்தான் ஆபீஸோடைய CEO. இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் வருதா? சப்ஜெக்ட், தென் அதுக்கப்புறமா பி ஃபார்ம் வேர்ப், தென் ஆர்டிகல், தென் அதுக்கப்புறமா உங்களுக்கு நவுன். இந்த ஃபார்மட்ல வருதா? எடுத்து இன்னொரு ஃபார்மட் பாருங்க. he is an IAS officer, அவர் வந்து ஒரு IAS ஆபீசரா இருக்காரு. he அப்படிங்கிறது சப்ஜெக்ட், is அப்படிங்கிறது பி ஃபார்ம் வேர்ப், and அப்படிங்கிறது ஆர்டிகல், IAS அப்படிங்கிறது ஒரு பர்சனை பத்தி பேசுறாங்க. அப்ப அது வந்து ஒரு நவுன். அப்ப இந்த ஆர்டர்ல அப்படியே வருது இல்லையா? he is an IAS officer. இப்போ இதை அப்படியே நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா மாத்தலாமா? is she a doctor, அவர் ஒரு மருத்துவரா? is he the CEO of the concern, இவர்தான் அந்த கம்பெனியோடைய சிஇஓவா? is he an IAS officer, இவர் IAS ஆபீசரா இருக்கிறாரா? புரியுதா இதை நம்ம எப்படி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா மாத்துறோம் அப்படின்னு? அடுத்து இன்னும் ஒரு ஆர்டர் பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் ரெண்டு ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். இது நம்ம பார்க்க போறது மூணாவது ஸ்ட்ரக்சர். இது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் வேர்ப் பிளஸ் ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ். ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னா நத்திங், ஒண்ணுமே கிடையாது. அதாவது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த வேர்டு வந்து ஸ்டார்ட் பண்றது ஒரு ப்ரொபோசிஷன்ல ஸ்டார்ட் ஆகும், அவ்வளவுதான். ஆன் த டேபிள், அட் த ஸ்டோர், இன் த பார்க். இப்ப பாருங்க, ஆன் த டேபிள் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸா? ஆன் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொபோசிஷன்ல அது ஸ்டார்ட் ஆகும். அததான் நம்ம வந்து ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் த பார்க், அப்ப இன் அப்படிங்கிறது ஒரு ப்ரொபோசிஷனா? அப்போ அது அந்த ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அந்த ப்ரொபோசிஷன்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை தான் நம்ம வந்து ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நத்திங், வேற எதுவுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. the book is on the table, அந்த புக் வந்து டேபிள் மேல இருக்கு. சப்ஜெக்ட் the book, is அப்படிங்கிறது பி ஃபார்ம் verb, then prepositional phraseங்கிறது on the table. சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் verb பிளஸ் prepositional phrase, அந்த ஆர்டர்ல அப்படியே வருதா? அடுத்து பாருங்க, he is at the store, he is at the store. he அப்படிங்கிறது சப்ஜெக்ட், is அப்படிங்கிறது பி ஃபார்ம் verb, at the store அப்படிங்கிறது ஒரு prepositional phrase. they are in the park, அப்படியே அதே ஆர்டர்ல ஃபாலோ ஆகுதா? சோ இதுதான் நம்ம பார்த்த தேர்ட் ஸ்ட்ரக்சர். இதுக்கு நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? is the book on the table, அந்த டேபிள் மேலதான் அந்த புக் இருக்கா? is she at the store, அவ ஸ்டோர்ல இருக்கிறாளா? are they in the park, அவர்கள் பார்க்கில் இருக்கிறார்களா? சோ இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது புரியுதா? அடுத்து இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு பார்ப்போம்.
இது வரைக்கும் நம்ம 3 ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் வேர்ப் பிளஸ் அட்ஜெக்டிவ், அது ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அடுத்து சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் வேர்ப் பிளஸ் ஆர்டிகல் பிளஸ் நவுன், அது ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். தேர்டு பார்த்த ஸ்ட்ரக்சர் வந்து சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் வேர்ப் பிளஸ் ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ், அது ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இப்போ ஃபோர்த்தா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் வேர்ப் பிளஸ் அட்ஜெக்டிவ். இப்போ இந்த ஃபோர்த் ஸ்ட்ரக்சர்ல இதே ஆர்டர்ல சென்டென்ஸ் வருதா அப்படின்னு பார்ப்போமா? இப்போ பாருங்க, ஷீ இஸ் ஹியர். ஷீ இஸ் ஹியர்னா என்ன அர்த்தம்? அவள் இங்கே இருக்கிறாள். ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இஸ் அப்படிங்கிறது பி ஃபார்ம் வேர்ப், ஹியர் அப்படிங்கிறது அட்வர்ப். ஸோ அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர்லயே அப்படியே இந்த ஆர்டரா இந்த சென்டென்சஸ் அப்படியே வருதா? ஸோ அப்போ இந்த இடத்துல பி ஃபார்ம் வேர்ப் அப்படிங்கிறது எது? இஸ், அவள் இங்கே இருக்கிறாள். ஷீ இஸ் தேர், அவள் அங்கே இருக்கிறாள். கலை இஸ் ஹியர், கலை இங்கே இருக்கிறாள். ஓகேவா? ஸோ இதை நம்ம அப்படியே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணலாமா? இஸ் ஷீ ஹியர், அவள் இங்கே இருக்கிறாளா? இஸ் ஷீ தேர், அவள் அங்கே இருக்கிறாளா? இஸ் கலை ஹியர், கலை இங்கே இருக்கிறாளா? அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பி ஃபார்ம் வேர்பை நம்ம எப்படி வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். அதுக்கு ஒரு 4 ஸ்ட்ரக்சர்ஸும் அதை பேஸ் பண்ணி சென்டென்ஸும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸும் மேக் பண்ணோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹவு டு யூஸ் பி ஃபார்ம் வேர்ப் இன் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எப்படி பி ஃபார்ம் வேர்பை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நத்திங், அது ஒண்ணுமே கிடையாது. ஆம் இஸ் ஆரை யூஸ் பண்ண மாதிரி இதே சேம் 4 ஸ்ட்ரக்சருக்குமே வாஸ் வேற யூஸ் பண்ணி நம்ம கத்துக்க போறோம். அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கா? புரியுதா? இப்ப பாருங்க, பி ஃபார்ம் வேர்ப் இன் பாஸ்ட் டென்ஸ். முதல் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம இப்ப அப்ளை பண்ணுவோமா? சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் வேர்ப் பிளஸ் அட்ஜெக்டிவ். ஷி வாஸ் ஹாப்பி. ஷி வாஸ் ஹாப்பினா அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம வந்து வாஸ் வேர் தான் யூஸ் பண்ணுவோம். அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். அடுத்து பாருங்க, the weather was cold. அந்த வெதர் வந்து குளிராக இருந்தது அப்படின்னு அர்த்தம். they were tired. அவர்கள் சோர்வாக இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்த்த இந்த ஹாப்பி, கோல்ட், டயர்ட் இது எல்லாமே என்னது? ஸ்டேட் வேர்ப்ஸ் தான். இதெல்லாம் இங்க ஸ்டேட் வேர்ப்ஸா வந்திருக்கிறதுனால தான் நாம இப்போதைக்கு இங்க வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? வாஸ், வேர் எல்லாமே இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்கா? எதுவுமே ஆக்ஷன் வேர்ப்ஸ் கிடையாது. இப்போ நம்ம பார்த்த ஹாப்பியா இருக்கட்டும், தென் கோல்டா இருக்கட்டும், டயர்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஸ்டேட் வேர்ப்ஸ் தான். ஸோ அப்போ ஸ்டேட் வேர்ப்ஸ்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம்? ஒருத்தவங்களுடைய ஸ்டேட் ஆர் கண்டிஷன் பற்றி சொல்றது, அவங்களுடைய ரோல்ஸ் ஆர் ப்ரொஃபஷன் அதை பற்றி சொல்றது, அவங்களுடைய லொக்கேஷனை இண்டிகேட் பண்ணுறது, அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸை பற்றி சொல்றது, இது எல்லாமே நம்ம ஸ்டேட் வேர்ப்ஸ் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். புரியுதா? The rooms were clean. அறைகள் சுத்தமாக இருந்தது. இப்போ இந்த சென்டென்சஸ் எல்லாத்துக்குமே இப்போ பி ஃபார்ம் வேர்பை மேக் பண்ணி தான் இப்போ நம்ம 4 சென்டென்ஸ் பார்த்தோம். இந்த 4 சென்டென்ஸுக்கும் நம்ம இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? Was she happy? அவள் மகிழ்ச்சியாக இருந்தாளா? Was the weather cold? அந்த வெதர் வந்து குளிராக இருந்ததா? Were they tired? அவர்கள் சோர்வாக இருந்தார்களா? Were the rooms clean? அறைகள் சுத்தமாக இருந்ததா? இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன ஸ்ட்ரக்சருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் வேர்ப் பிளஸ் ஆர்டிகல் பிளஸ் நவுன். இந்த ஸ்ட்ரக்சர்ல நாம எப்படி பாஸ்ட் டென்ஸ்ல பி ஃபார்ம் வேர்ப்ஸை யூஸ் பண்றது, வாஸ் வேற யூஸ் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஷி வாஸ் அ டாக்டர். அவள் ஒரு மருத்துவராக இருந்தாள். ஹி வாஸ் த மேனேஜர். அவர் வந்து ஒரு மேனேஜராக இருந்தார். they were the leaders. அவர்கள் லீடர்ஸ், தலைவர்களாக இருந்தார்கள். அப்ப பாருங்க, இந்த இடத்துல இது எல்லாமே வந்து ஒருத்தவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுடைய ப்ரொஃபஷன்ஸ் பத்தி பேசுதா. இந்த ஸ்டேட் வேர்ப்ஸ் எல்லாமே டாக்டர், அவங்க வந்து லீடரா இருந்தாங்க, தென் அவங்க மேனேஜரா இருந்தாங்க அப்படின்னு அந்த ஆர்டர்லையும் அப்படியே ஃபாலோ ஆகுதா? சப்ஜெக்ட், பி ஃபார்ம் வேர்ப், ஆர்டிகல், தென் நவுன், அந்த ஆர்டர்லையும் அப்படியே வருதா? இப்போ நம்ம இதுக்கு வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? Was she a doctor? அவள் வந்து ஒரு டாக்டரா இருந்தாளா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப ஒரு வயதான பெண்மணி இருக்காங்க, ஒரு 80-85 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் ஃபேமஸ் டாக்டரா இருந்தவங்க. அவங்கள பற்றி ஒரு முன் அறிமுகம் இல்லாதவங்க, தெரியாதவங்க வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்க she was a doctor அப்படின்னு சொல்றீங்க, அவங்க டாக்டரா இருந்தாங்க அப்படின்னு. புரியுதா எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தான் நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு? Was he the manager? இவர் தான் மேனேஜரா இருந்தாரா?
வேர் தே த லீடர்ஸ், அவர்கள் தலைவர்களாக இருந்தார்களா? இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுன்னு ஒரு ஐடியா வருதா? அடுத்த ஸ்ட்ரக்சர், தேர்ட் ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் verb பிளஸ் ப்ரப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஷி வாஸ் அட் த ஸ்டோர், அவ வந்து ஸ்டோர்ல இருந்தா. ஹி வாஸ் இன் த ஆஃபீஸ், அவர் வந்து ஆஃபீஸ்ல இருந்தாரு. தேவர் அட் த பார்ட்டி, அவர்கள் வந்து அந்த பார்ட்டியில இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன் த கிளாஸ் ரூம், மாணவர்கள் எல்லாருமே வந்து அந்த வகுப்பறையில இருந்தாங்க. நம்ம அந்த ஸ்டேட் வெர்ப்ஸ் பார்க்கும்போதே நிறைய பார்த்தோம்ல. ஸ்டேட் ஆர் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், ரோல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ரொஃபஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம், அவங்களுடைய லொக்கேஷன் பற்றி டினோட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இது எல்லாமே அவங்களுடைய லொக்கேஷன் பற்றி சொல்லுதா? அவங்க பார்க்கில் இருந்தாங்க, அவங்க ஆஃபீஸில் இருந்தாங்க, அவங்க கிளாஸ் ரூமில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுதா? புரியுதா உங்களுக்கு இது? இப்போ இதுக்கு நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? வாஸ் ஷி அட் த ஸ்டோர், அவ ஸ்டோர்ல இருந்தாரா? அவ ஸ்டோர்ல இருந்தாளா? வாஸ் ஹி இன் த ஆஃபீஸ், அவர் ஆஃபீஸ்ல இருந்தாரா? வேர் தே அட் த பார்ட்டி, அவங்கெல்லாம் அந்த பார்ட்டியில இருந்தாங்களா? வேர் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் ரூம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸ் ரூம்ல, மாணவர்கள்லாம் வகுப்பறையில இருந்தார்களா? அந்த நேரத்துல இருந்தாங்களான்னா எக்ஸ்ட்ரா நம்ம சென்டென்சஸ் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேர் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் ரூம் அட் த டைம், அந்த நேரத்துல மாணவர்கள்லாம் வகுப்பறையில இருந்தார்களா? நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் verb பிளஸ் அட்வர்ப், ஃபோர்த் ஸ்ட்ரக்சர். இதுக்கு நம்ம எப்படி வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்ல பி ஃபார்ம் verb யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஷி வாஸ் ஹியர், அவ அந்த இடத்துல இருந்தா. ஷி வாஸ் தேர், அவள் அங்கே இருந்தாள். இப்போ இதுக்கு நம்ம அப்படியே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? வாஸ் ஷி ஹியர், அவள் இங்கே இருந்தாளா? வாஸ் ஷி தேர், அவள் அங்கே இருந்தாளா? அவ்வளோதான். இது என்ன ஆர்டர்ல வருது? சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் verb பிளஸ் அட்வர்ப், அந்த ஸ்ட்ரக்சர்ல வருது. அப்படியே அந்த பேட்டர்ன் அப்படியே அப்ளை ஆகுதா? ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்லையும் வாஸ் வேர் அப்படிங்கிற ஒரு பி ஃபார்ம் verb 4 ஸ்ட்ரக்சர்லையும் அப்ளை பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கு நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸும் நம்ம மேக் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபியூச்சர் டென்ஸ்ல பி ஃபார்ம் verb-ஆன வில் பி அப்படிங்கிறத நாம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ணி வேண்டாம், ஜஸ்ட் சும்மா 2 சென்டென்ஸ் அதுக்கான இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை மட்டும் நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். பி ஃபார்ம் verb இன் ஃபியூச்சர் ஃபார்ம். இப்போ பாருங்க, I'll be at home. I'll be at home அப்படின்னா நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இது ஆக்சுவலி என்ன ஸ்ட்ரக்சர்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? யாருக்காவது இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சுது அப்படின்னா அதை எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க மேம், நீங்க சொல்லும் போதே அதை நான் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு. சப்ஜெக்ட் பிளஸ் பி ஃபார்ம் verb பிளஸ் ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ், அட் ஹோம் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லையா? அப்போ அட் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசிஷன்ல அது ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ அப்போ இதை நம்ம வந்து ப்ரொபோசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் பி அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம கொஸ்டினா கேட்கலாமா? வில் யூ பி அட் ஹோம்? அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க, ஐ வில் பி தேர், நான் அங்கே இருப்பேன். வில் யூ பி தேர், நீ அங்கே இருப்பாயா? தட்ஸ் இட், அவ்வளோதான். ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் பார்ப்போம். இதுக்கு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்லாம் வேண்டாம். நார்மலாக இந்த சென்டென்ஸை வில் பி அப்படிங்கிற ஒரு பி ஃபார்ம் verb யூஸ் பண்ணி எப்படி இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட தமிழ் மீனிங் என்ன அப்படி அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஷி வில் பி ஹாப்பி வென் ஷி ஹியர்ஸ் த நியூஸ். என்னன்னா அந்த செய்தியை வந்து கேள்விப்படும் போது அவள் வந்து மகிழ்ச்சி அடைவா. ஷி வில் பி ஹாப்பி வென் ஷி ஹியர்ஸ் த நியூஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து வில் பி அப்படிங்கிற ஒரு பி ஃபார்ம் verb எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? தட்ஸ் இட். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்னன்னா நமக்கு வந்து எதனால இந்த இடத்துல இதெல்லாம் பி ஃபார்ம் வேர்பா ஆக்ட் ஆகுது, எதெல்லாம் ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்காம இருப்போம். ஆனால் இந்த சென்டென்சஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ் தான். ஆனால் இந்த சென்டென்ஸ்ல இதெல்லாம் தான் ஸ்டேட் வேர்ப், இந்தந்த ரீசனால தான் இதை நம்ம ஸ்டேட் வேர்ப்ஸ்னு சொல்றோம். இந்த இடத்துல வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பேசியிருக்காங்க, இங்க எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை பத்தி பேசியிருக்காங்க, இந்த இடத்துல ஸ்டேட் ஆர் கண்டிஷன் பத்தி பேசியிருக்காங்க, இங்க லொகேஷன் பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி பி ஃபார்ம் வேர்பை யூஸ் பண்றதுக்கான வழிமுறைகளும் இதுதான். I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.